وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவிலா அருளும் பற்றா பெருங்கருணையும் நிறைந்த அல்லாஹுவின் திருநாமம் போற்றியும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் அவர்களின் உற்றார் உறவினர்களையும் மற்றும் நம் அனைவர்களையும் மூமினான ஆண் பெண் அனைவரையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அருள் செய்து தன் கருணையை பொழிந்து அன்பை சொரிந்து ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்பு நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆனோடு நாம். இந்த தலைப்பை ஏன் நான் தேர்வு செய்தேன் என்றால், நம்மை நோக்கி ரமதான் மாதம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. சரியாக ஒரு மாதம் இருக்கின்றது. இந்த ஷாபான் முதல் நாள். இன்னும் 29 நாட்களுக்கு பிறகோ அல்லது 30 நாட்களுக்கு பிறகோ புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த ரமதான் மாதம் குர்ஆனுக்குரிய மாதம். குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்ட காரணமாக இந்த ரமதான் மாதம் சிறந்து விளங்குகிறது. குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்ட காரணமாக அல்லாஹு தஆலா நோன்பு நோக்க சொல்கிறார். நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். ஆக குர்ஆன் என்பது மாபெரும் பொக்கிஷமாக, அற்புதமாக, அருட்கொடையாக இருக்குது என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், அது மக்களுக்கு நேரடி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்,
நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த அடைமொழியோடு குர்ஆனை அறிமுகப்படுத்துகிறான். அருமை சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பது இந்த உம்மத்துடைய அஸ்திவாரம். இந்த நவீன உலகில் இந்த உம்மத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. இந்த உம்மத்தின் நிறைவேறாத ஆசைகள், லட்சியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அது என்று நிறைவேறும் என்று இந்த உம்மத்தினுடைய இலக்கை நோக்கி பயணித்து அந்த நோக்கத்தை அடையும் என்பதா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைய இந்த முஸ்லிம் சமூகத்தை அகதிகளாக ஆக்கப்படுவதை விட்டும் காப்பதற்கு ஒரு பெரும் ஆற்றல் தேவைப்படுகின்றது. இந்த முஸ்லிம் சமூகத்தை கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை விட்டும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராண்மை தேவைப்படுகின்றது. இந்த முஸ்லிம் உம்மத்தின் உடைமைகளுக்கும் மான மரியாதைகளுக்கும் இழுக்கு ஏற்படாதவாறு அரண் அமைப்பதற்கு மிக பெரும் அரண் தேவைப்படுகின்றது. எப்படி இதை அடைவது, எப்படி பெறுவது? இதுக்கெல்லாம், இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலைத்தான் சுருக்கமாக நாம் சொல்லுவோம். என்னது? கல்வியில் முன்னேற்றம் என்பதா சுருக்கமான பதில். ஆனால் காலங்காலமாக கடந்த 40 ஆண்டுகளாக இந்த முஸ்லிம் சமூகம் மாங்கு என்று படித்துக் கொண்டிருக்கின்றது. கல்வியில் முன்னேற்றம் என்பதற்காக தன்னுடைய அனைத்து உழைப்பையும் செலவழிக்கிறது. உயர் கல்வி கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய அனைத்து சுகங்களையும் சௌகைகளையும் இழந்து நிற்கின்றது. ஆனாலும் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்த முஸ்லிம் உம்மத் தன்னுடைய இலக்கை அடைந்ததா, நோக்கத்தை சென்றடைந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. மாநில மத்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான வேலைகளில் ஒரு உயர் பதவியிலேயோ அல்லது உயர்தர வேலையிலேயோ அமர முடிகின்றதா? நிச்சயமாக இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அருமை சகோதரர்களே, குர்ஆனை விட்டு இந்த சமூகம் தூரமாகிவிட்டது. கடந்த 40 ஆண்டுகளாக நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், கடந்த 40 ஆண்டுகளாக இந்த முஸ்லிம் சமூகம் குர்ஆனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் முழுசாகவே தூரமாகிவிட்டது. குர்ஆன் என்றால் என்ன? அது எதனால் அருளப்பட்டது? அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அது என்ன சாதித்தது? அது என்ன தந்தது? என்ன தந்து கொண்டிருக்கின்றது? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய உள்நோக்கம் என்ன என்று எதையுமே அறியாத மக்களாக இன்று நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக இன்று புதிதாக பிறக்கக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இதை பற்றி ஒன்றுமே அறியாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கின்றது. எனவே குர்ஆனை தூக்கி எறிந்தார்கள், பின்தங்கினார்கள். குர்ஆனை விட்டு தூரமானார்கள், நசுக்கப்பட்டார்கள். குர்ஆனை விட்டு வெளியேறினார்கள், துரத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அகதிகளாக ஆக்கப்படுகிறார்கள். குர்ஆன் தான் நம்முடைய அஸ்திவாரம். அருமை சகோதரர்களே, குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம். அந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு தேவையான வணக்க வழிபாடுகளுக்குரிய அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு நூலாக மட்டுமல்லாமல், அந்த குர்ஆன் மனிதர்களின் வணக்க வழிபாடுகளுக்கு தேவையான அம்சங்களை கொண்ட ஒரு நூலாக மட்டும் இல்லாமல், மனிதர்களின் வாழ்க்கையில் மிக வியக்கத்தக்க அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருந்தது. இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்றைய அரபு மக்கள் இலக்கியத்தை மிகவும் நேசித்தார்கள். இலக்கியத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். வியாபாரிகளாக இருந்த அந்த அரபு மக்கள் தன் வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது வியாபார சரக்குகளை கொண்டு செல்வதோடு தங்களுடைய குலத்தில் இருந்த சிறந்த கவிஞர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு சென்றார்கள், கூட்டிக் கொண்டு சென்றார்கள். வியாபார சரக்கை விற்று முடித்த பிறகு
கவிதை சரக்குகளுக்காக சபை அமைத்தார்கள். அந்த சபையிலே பாடப்படக்கூடிய கவிதைகளில் மிகச் சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை தங்கத்தால் எழுதி காபாவில் தொங்க விடுவார்கள். அப்படி காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகளில் 7 பிரபல்யமான கவிதைகள் இருந்தன. அதுக்கு பேர் தான் சபுல் முஅல்லகாத் என்று சொல்வார்கள். சபுல் முஅல்லகாத், தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள். அதில் ஒரு கவிதை ஆபாச கவிஞனாக இருந்த இம்ருல் கைஸ் என்பவருடைய கவிதை ஒன்று. அவன் என்ன செய்தான்? தான் அனுபவித்த உறவு கொண்ட பெண்களின் அழகையும் கவர்ச்சியையும் வன்புணர்வு திறமையையும் வெளிப்படுத்தி கவிதையாக பாடினான். அவனுடைய இந்த ஆபாச கவிதையை தான், அந்த கவிதைகள் தான் மக்கள் லயித்து போய் ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கூட ஆபாச பாடல்களை தான் நம்ம மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆபாச பாடல்கள் கேட்பதை தான் நம்முடைய மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தானே. ஆக இப்படிப்பட்ட சூழலில் அல் குர்ஆன் இறங்குகிறது. அல் குர்ஆன் அவர்கள் நேசித்த, அவர்கள் அதிகமாக ஈடுபாடு கொண்ட அதே இலக்கிய நடையில் இறங்குகிறது. அந்த குர்ஆன் அந்த இலக்கிய நடையில் இவர்கள் அதுவரை அறிந்திராத, கேள்விப்படாத பண்பாடுகளை சொல்லியது. எனவே அந்த குர்ஆன் சொல்லி தந்த அந்த குர்ஆனுடைய அந்த இலக்கிய நடையின் மீது மனதை பறிகொடுத்த அவர்கள் அது சொல்லக்கூடிய தத்துவங்களுக்கு தலை சாய்த்தார்கள். பிறகு பேரொழுக்கம், பெரும் பண்பாடு மிக்கவர்களாக அவர்கள் மிளிர்ந்தார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடிந்தது. இந்த வலிமை அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும்தான் இருந்தது. அவர்கள் சாதித்து காட்டியது குர்ஆனை கொண்டு. இதற்கு பின்புலமாக இருந்தது, இதற்கு காரணமாக அமைந்தது குர்ஆன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அருமை சகோதரர்களே, அந்த அற்புதம், அந்த அதிசயம் அன்று மட்டுமல்ல இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் லயிக்க மாட்டேங்கிறோம், நாம் ரசிக்க மாட்டேங்கிறோம். குர்ஆனை ஏனோதான் என்று ஓதிக்கொண்டு போகிறோம். குர்ஆன் நம்ம ஈர்க்க மாட்டேங்குது. என்ன காரணம்? நம்முடைய ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை. ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை நெறியில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நாம் பின்தங்கியிருக்கின்றோம். முன்னேறுவதற்குண்டான பாதைகள் நமக்கு தெளிவாக இருந்தும், அதற்குண்டான காரணி தெளிவாக இருந்தும் நம்மால் அதை ஏற்று செயல்படுத்த முடியவில்லை என்றால் இது நம்முடைய பலவீனமை தவிர, நம்முடைய ஈமானில் குறைபாடை தவிர அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எந்த ஒரு குறையும் நாம் சொல்ல முடியாது. அருமை சகோதரர்களே, சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன் எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1987 ஆண்டு காரி அப்துல் பாசித் கேள்விப்பட்டீங்களா? காரி அப்துல் பாசித் ஃபேமஸான காரி, மிக பிரபல்யமான காரி, எகிப்து நாட்டை சார்ந்த மிக பிரபல்யமான காரி அப்துல் பாசித். எல்லோரும் லயித்துடுவோம் அவருடைய கிராத்தை கேட்டா. அல்லாஹ் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு குரல் வளத்தை அவர்கள் கொடுத்திருந்தார். அவர்கள் 1987 ஆண்டு அமெரிக்காவுக்கு போகிறார்கள். அமெரிக்காவுக்கு போன போது அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. குர்ஆனை கொண்டு நீங்கள் ஈர்க்கப்பட்ட ஏதாவது சம்பவம் உண்டா? குர்ஆன் உங்களை மயக்கிய ஏதாவது சம்பவம் உண்டா என்று அவர்கள் கேட்கப்பட்டது. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், 1986 ஆண்டு, ஒரு வருஷம் முன்னாடி, ஜமால் அப்துல் நாசர் அதிபராக இருக்கிறார். அப்பொழுது மிஸ்ருக்கு அதிபராக இருக்கிறார். அந்த ஜமால் அப்துல் நாசர் அப்துல் பாசித் அவர்களை ரஷ்யாவுக்கு கூட்டிச் செல்கிறார். அங்கே ராணுவ தளபதிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கின்றது. அந்த ராணுவ தளபதி ஆலோசனை கூட்டத்தில் ஜமால் அப்துல் நாசர் சொல்கிறார், இதோ என்னுடைய நாட்டுக்காரர், இவர் எங்களுடைய வேதமான அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை ஓதி காட்டுவார், உங்களுக்கு ஓதி காட்டுவார் என்று சொல்கிறார். அப்துல் பாசித் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள்,
நான் கண்ணை மூடிக்கொண்டு சூரத் தாஹாவை ஓதினேன். தாஹாவுடைய ஒரு சில வசனங்களை ஓதினேன். பிறகு கண்களை திறந்து பார்க்கிறேன். என் முன்னே உட்கார்ந்திருக்கக்கூடிய 4-5 இராணுவ அதிகாரிகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். கண்ணீர் சாரசரை அடித்து கொண்டிருக்கின்றனர். ஆச்சரியப்பட்டு போனேன். குர்ஆன் நிகழ்த்திய அற்புதம். மொழி தெரியாத அவர்களையே குர்ஆன் இவ்வாறு மைக்கி விட்டதே, குர்ஆன் இந்த ஈர்த்து விட்டது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இது குர்ஆன் நிகழ்த்திய அற்புதங்களில் ஒரு அற்புதம். என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் நிகழ்த்திய அற்புதங்கள் ஒரு அற்புதமாகும் என்று சொல்றார். அருமை சகோதரர்களே, அந்த அற்புதம் முடிந்து விட்டதா? அது செத்து போய்விட்டதா? இல்ல, இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் நாம் தான் அந்த ரசனையை பெறாமல் இருக்கிறோம். அதனுடைய மதிப்பு மரியாதை தெரியாமல் இருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, குர்ஆனோடு சங்கமிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட குர்ஆன் ஓதாமல் நாம் இருக்கக்கூடாது. ஆகவே ரமதான் மாதம் வருகின்றது. அந்த ரமதான் மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது குர்ஆனை முடிக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் தானும் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவரே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்தவர், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவரும் சிறந்தவர். யார் குர்ஆனை சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த உயர்ந்த மலக்குமாக கூட்டத்தில் இருப்பார்கள். அது அந்தஸ்தே வேறு, அந்த தர்ஜாவே வேறு. ஆனால் திக்கி திக்கி ஓதக்கூடியவர்கள், கஷ்டப்பட்டு ஓதக்கூடியவர்கள், அவர்களுக்கு 2 நன்மை உண்டு. ஒன்று ஓதியதற்காக, இன்னொன்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓதியதற்காக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். எனவே குர்ஆன் எப்படி ஓதினாலும் அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை முதலில் வழங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு அருமை சகோதரர்களே, குர்ஆனை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். குர்ஆன் ஓதுவதால் ஒரு 6 நன்மைகள் மனிதன் பெற்றுக்கொள்கிறான். ஒன்று, குர்ஆன் ஓதுவதன் காரணமாக அவனுக்கு உயர்வு ஏற்படுகின்றது, அவனுக்கு பதவி உயர்வுபடுகின்றது, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கிடைக்கின்றது, மக்களிடத்தில் கூட அவனுக்கு அந்தஸ்து கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்கள் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால், நாஃபி பின் அப்துல் ஹாரிஸ் அல் குஸாய் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சார்பாக மக்காவிலே அமீராக கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். மக்காவில் கவர்னராக நியமிக்கப்பட்ட அந்த நாஃபி என்பவர் உமர் ரலியல்லாஹுவை சந்திப்பதற்காக அஸ்வான் என்ற ஏரியாவுக்கு வருகின்ற, அஸ்வான் என்பது மதீனாவுக்கு அருகில் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்குறாங்க, மக்காவில் வந்து மதீனா எவ்வளவு தூரம், சரியான தூரம். இப்போ நம்ம வந்து 5 மணி நேரத்தில் கடந்துடுறோம், காரில் 450 கிலோமீட்டர் கடந்துடுறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு வாரம் ஆகும் மதீனாவுக்கு வர்றதுக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் வந்து மக்காவிலிருந்து மதீனாவில் என்னை சந்திப்பு வந்திருக்கிறீர்கள், ஒரு வாரம் ஆகும் வர போகிறதுக்கு. அது ஒரு வாரம் நான் இதில் வரல, அதாவது அந்த செய்தியில் வரல, விளங்குவதற்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த மக்களை நிர்வகிப்பதற்கு ஒரு ஆள் தேவையே. யாரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள், மக்களை நிர்வகிப்பதற்கு யாரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகால இஸ்தக்லஃப்து இப்னு அப்ஸா மௌலாலனா, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் இப்னு அப்ஸா என்ற ஒரு அடிமையை எங்களுக்கு மக்களுக்கு கவர்னராக நியமித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்தக்லஃப்த மௌலா, ஒரு அடிமையை நீ நியமித்தீரா, ஒரு அடிமையை உம்முடைய பிரதிநிதியாக நியமித்தீரா என்று கேட்கிறார்கள். அப்போ நாஃபி சொல்கிறார்கள், ஆம். ஏன் நியமித்தேன் தெரியுமா? இன்னஹு காரிஉல் கிதாபில்லாஹி ஆலிமுன் பில் ஃபராயித், அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவராக இருக்கிறார். மேலும் ஃபராயித், ஃபராயித் என்று சொன்னால் இந்த வாரிசுரிமை சட்டம், வாரிசுரிமை சட்டம் இருக்குது, மிகப்பெரிய முக்கியமான ஒரு கடமை இஸ்லாத்தில். இந்த வாரிசுரிமை சட்டத்தை குறித்து அறிந்தவராக இருக்கிறார். எனவே அவரை நான் நியமித்தேன் என்று
நாஃபி அவர்கள் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னஹு ஃபகால் உமர் அம்மா இன்ன நபியக்கும் கத் கால் இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். உங்களுடைய நபி சொன்னார்கள், சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சில சமூகத்தாரை உயர்த்துகிறான், சில பேரை தாழ்த்துகிறான் என்று சொன்னார்கள். எனவே இந்த குர்ஆனை கொண்டு தான் அவருக்கு இந்த இவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஒரு அடிமையாக இருந்தும் ஒரு மக்களை நிர்வகிக்கக்கூடிய கவர்னராக ஆகக்கூடிய ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை நான் பார்க்கிறோம். இது அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும். என்றைக்கு இந்த சமூகம் குர்ஆனை கையில் எடுக்கிறதோ, குர்ஆனை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஆக்கிக்கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கின்றதோ, அதன் பக்கம் பாதையை அமைத்துக் கொள்கிறதோ, அப்பொழுது நிச்சயமாக இந்த சமூகம் உயரும், இந்த சமூகத்துக்கு உயர் அந்தஸ்து கிடைக்கும். அதுவரை இது பின்தங்கி தான் இருக்கும் என்பதை நாம் நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் ஃபாயிதா, நன்மை. இரண்டாவது நன்மை என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆன் ஓதுவது மூலமாக நமக்கு பரக்கத் கிடைக்கிறது. பரக்கத், முசீபத் எல்லாம் போகிறது, பரக்கத் கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத் என்ன? அபிவிருத்தி. அபிவிருத்தினா என்ன? கண்ணுக்கு தெரியாத அருள். நாமெல்லாம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நல்ல ஒரு வசதி ஏற்படணும், நல்ல ஒரு வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படணும், அபிவிருத்தி ஏற்படணும் என்ற ரீதியில் சம்பாதிக்கிறோம். இதற்காக நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறோம், எல்லாவற்றையும் இழக்கிறோம். சுகத்தை, சௌகரியத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை எல்லாம் இழந்துதான் அந்த ஒரு வாழ்க்கை வசதிகளை, வசந்தத்தை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் இருந்த இடத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் தருவதாக வாக்களிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். குறிப்பாக சூரத் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள், அது குர்ஆனுடைய ஒரு பகுதி தானே. ஃபஇன் அஹதஹா பரக்கா வமன் தரக்கஹா ஹஸரா, நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்வது பரக்கத்தாகும். அந்த பக்ரா எடுத்துக்கொள்வது, பக்ராவை ஓதுவது பரக்கத்தாக இருக்கின்றது. அதை விட்டு விடுவது ஹஸாரா. ஹஸாரா கேள்விவிடு, ஹஸாரா ஹஸாரா நஷ்டமாக இருக்கின்றது. யாரை விட்டு விடுவார்களோ, ஓத மாட்டாங்களோ, அது அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. அதை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துகின்றது. வலா தஸ்ததீஉல் பத்லா, அந்த சூனியம் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும், போலித்தனம், பொய்மைத்தனம், சூனியம் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. ஆக குர்ஆன் ஓதுவது பொதுவாக, குர்ஆன் ரசூலுல்லாஹி பக்ரா சொன்னாலும் கூட பொதுவாக குர்ஆன் ஓதினாலே நமக்கு பரக்கத் ஏற்படுகின்றது. அப்ப குர்ஆனை நாம் தினமும் கொஞ்சமாவது ஓதணும். சூரத் பக்ராவை ஒரு நாள் முழுவதும் ஓத வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நீங்க காலையில 2-3 பக்கம் 4 பக்கம் ஓதிட்டு உங்களால வேலைக்கு போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவு 2 பக்கமாவது ஓதிட்டு வேலைக்கு போங்க. மறுநாள் இன்னும் 2 பக்கத்தை ஓதுங்க, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பக்கத்தை ஓதுங்க. போதுமானது. சூரத் பக்ரா பெரிய சூரா, 2 ஜுஸ், அது பெரிய சூரா, ஒரே நாள் ஓதி முடிக்க முடியாது. அப்போ பக்ராவை ஓத ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னாலும் முழு குர்ஆனை நாம் ஓதக்கூடியதாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, கண்ணுக்கு தெரியாத அருள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் இது புரிந்து கொள்கின்றோம். மூணாவது பலன் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் நம்முடைய வீட்டை விட்டு ஓடுகிறான். பொதுவாகவே ஷைத்தான் வீடுகளுக்கு உள்ள வருவான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு வீட்டுக்குள் போகக்கூடிய ஒரு துவா ஒன்று இருக்கின்றது, பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி தவக்கல்னா. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாங்கள் உள்ளே நுழைந்தோம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாங்கள் வெளியே போனோம், வ அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்தோம் என்ற ஒரு துவா இருக்கின்றது. இந்த துவாவை ஒரு மனிதர் ஓதிவிட்டு வீட்டுக்குள் போனால் ஷைத்தான் சொல்கிறானாம் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே, வந்துவிடு, இந்த வீட்டில் நமக்கு இரவு தங்க இடம் இல்லை, அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து விட்டான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிட்டான், இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லை என்று ஷைத்தான் திரும்பி விடுகிறான். இந்த துஆவை ஓதா உள்ளே நுழையும் பொழுது ஷைத்தான் என்ன செய்கிறான், நமக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு தாராளமாக உள்ளே நுழைந்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எல்லா வீடுகளிலும் ஷைத்தான் இருப்பான். இப்ப இந்த ஷைத்தான், அதாவது ஷைத்தான் வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி தப்பி தவறி வந்து விட்டான் என்று சொன்னால் அந்த ஷைத்தானை விரட்டுவதற்கான வழி என்ன? குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபிர்ஸ்தானாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், மண்ணறைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மண்ணறைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்ன அர்த்தம்? நீங்க அங்க வந்து யாரையும் அடக்கம் செய்யாதீங்கன்னு அர்த்தமா? இல்ல.
கபர்ல வந்து கபரிஸ்தான்ல வந்து திக்ர் செய்ய மாட்டோம், தொழ மாட்டோம், இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி நீங்க என்ன செய்ய ஆக்காதீங்க. திக்ர் இல்லாத, அல்லாஹ் நினைவு கூறப்படாத, குர்ஆன் ஓதப்படாத, தொழப்படாத ஒரு இடமாக என்ன செய்யாதீங்க, ஒரு வீடுகளை நீங்க ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதை சொல்வதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இலக்கிய நயத்தோடு சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை என்ன செய்யாதீர்கள், நீங்க கபிர்ஸ்தான்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத் அல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிக்கையுடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. அப்போ இந்த இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால் மிக மிக பெரிய சிறந்த துஆ. அந்த சூராவின் அடிப்படையில் அனைத்து சூராவை, அந்த குர்ஆனுடைய முழு குர்ஆனை என்ன செய்ய வேண்டும், நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆக குர்ஆன் ஒரு வீட்டில் ஓதப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்பதை இந்த மூணாவது பலனாக நாம் அடைகிறோம். நான்காவதாக மனதுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. மனதுக்கு நிம்மதி கிடைக்கின்றது, மனதுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது குர்ஆன் ஓது மூலமாக. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், சூரத் ராதுடைய 13வது அத்தியாயத்தின் 28வது வசனம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன, ஆறுதல் பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்துல திக்ர் என்று சொல்றான். திக்ருங்கிற நம்ம செய்யக்கூடிய, நம்ம அறிவித்திருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுவும் திக்ர் அடங்கும். திக்ர் அல்லாஹ் நினைவு கூறுவது, இதுவும் திக்ர் அடங்கும். ஆனால் திக்ரிலேயே மிக பெரிய திக்ர் என்னது? குர்ஆன் ஓதுவது. திக்ர் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒரு பெயராக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், 15 அத்தியாயத்தின் 9வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு ஹாஃபிதுன். இந்த திக்ர் என்ற இந்த உபதேசம், இந்த திக்ர் என்ற இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாம் தான் அதை பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப திக்ர் என்றால் குர்ஆன். அப்ப இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, உங்கள் மனங்கள் ஆறுதடைகின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதன் நிம்மதியை தேடி எங்கெங்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நிம்மதியை தேடி வேண்டாத இடத்துக்கு, இஸ்லாத்துக்கு எதிரான இடங்களுக்கு, விரும்பத்தகாத இடங்களுக்கெல்லாம் மனிதன் போய் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், என்னிடத்தில் வா, என்னுடைய கலாமை படி, என்னிடம் நேரடியாக நீ பேசு, என் குர்ஆன் மூலம், என்னுடைய கலாம் மூலமாக, என்னுடைய வேதத்தின் மூலமாக என்னோடு நீ பேசினால் அது பல விஷயங்களை உனக்கு கற்றுத்தரும். அது கற்றுத்தரக்கூடிய அந்த ரசனையில் அதை நீ ரசித்து படிக்கின்ற பொழுது, அதில் லயித்துடுகின்ற பொழுது உன்னுடைய மனம் மெதுவாக ஆகிவிடும், மனம் ஆறுதலையும் நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே குர்ஆன் ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது பலன், நம்முடைய மனதுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது, நிம்மதி கிடைக்கின்றது. 5வதாக மலாயிகத்துர் ரஹ்மா வீட்டில் இறங்குவார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வீட்டில் இறங்குவார்கள். மலக்குமார்கள்ல 2 குரூப் இருக்குது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் எண்ணிலடங்காத எண்ணிக்கை அல்லாஹ் மலக்குமார்கள் படைத்திருக்கின்றான். மலக்குமார்கள் அல்லாஹ் பல வேலைகளை கொடுத்திருக்கின்றான். அதுல ஒரு குரூப் மலக்குமார், ஒரு குரூப் இருக்குது லானத் செய்யக்கூடியது, சபிக்கக்கூடியது. சபிக்கக்கூடிய மலக்கு வீட்டுக்கு வந்துடவே கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா மலக்குமார் கேட்ட துவா நேரடியாக அல்லாஹ் ஏற்றுக்கிறோம். மலக்குமார் கேட்ட துவா அல்லாஹ் மறுக்கவே மாட்டார், ஒருபடும். அப்போ மலக்குமார்கள், சபிக்கக்கூடிய மலக்குமாக நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் கேட்க செய்யக்கூடிய, நமக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய மலக்குமார்கள் வர வேண்டும். அப்படி என்றால் நாம் குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவது மூலமாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. உஸைத் பின் ஹுதைர் என்ற ஒரு சஹாபி, அவர் அல்லாஹ் தஆலா அழகான குரல் வளத்தை கொடுத்திருந்தான். அழகான முறையில் அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒருவர் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு நாள் இரவு நேரத்தில் இந்த குதிரையை கட்டி போடக்கூடிய அந்த தொழுவத்திலே நான் தொழுது கொண்டிருந்தேன். என்னுடைய பக்கத்தில் என்னுடைய மகன் யஹ்யா படுத்திருந்தான். பக்கத்தில் குதிரை கட்டப்பட்டிருக்கின்றது. அப்ப நான் அந்த இரவு அந்த குதிரை தொழுவத்திலே என்ன செய்தேன், நான் தொழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது சூரத்துல் பக்ராவை நான் ஓதினேன். சூரத்துல் பக்ராவை நான் ஓதுகின்ற பொழுது கட்டப்பட்டிருந்த குதிரை ஆட ஆரம்பிச்சது. அங்கங்க பதறி, அதாவது பிடிக்க கொண்டு ஓட ஆரம்பிச்சது. கட்டி போட்டதால எங்கேயும் போக முடியல, கட்டி போட்டதால் பிச்சு பிடிக்கிட்டு போக முடியல. ஆனா என்ன செய்யுது, அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓட பார்க்குது. உடனே
நான் என் மகன் படுத்திருந்த மகன் யஹ்யா மீது கவலை அடைந்தேன். அந்த மகனை எதுவும் அது போய் மிதிச்சிடக்கூடாதோ, மிதிச்சிடக்கூடாதே, அவனுக்கு எதுவும் அது சேதத்தை பாதிப்பு ஏற்படுத்திவிடக் கூடாது என்று கவலை அடைந்தேன். எனவே நான் அப்படி ஓதுவது நிறுத்திவிட்டேன். நான் ஓதுவது நிறுத்தியவுடன் அதுவும் குதிரை அமைதியானது. மீண்டும் நான் ஓதினேன். மீண்டும் குதிரை வேண்டோட ஆரம்பித்தது, அசைய ஆரம்பித்தது. மீண்டும் யஹ்யா, என் மகன் யஹ்யாவை பற்றி கவலை என்னை என்ன செய்தது, என்னை கவலை என்னை வாட்டியது. யஹ்யாவை எதுவும் செய்துவிடக்கூடாது என்று அச்சப்பட்டு நான் ஓதுவது நிறுத்திவிட்டேன். நான் நின்றவுடன், ஓதுவது நிறுத்தியவுடன் அந்த குதிரையும், பிதற்றிக் கொண்டிருந்த குதிரையும் நின்று விட்டது. அப்பொழுது ஏன் இப்படி ஆகுது, ஓதினால் குதிரை பிதற்றுகிறது, ஓதாமல் விட்டால் அது அமைதியாக நிற்கிறது, என்ன காரணம் என்று நான் நினைத்து வானத்துக்கு மேலே பார்த்தேன். சொல்கிறார்கள், வானத்துக்கு மேலே வானத்திலிருந்து ஒரு ஒளிவட்டம், ஒரு ஒளிவட்டத்தை போன்ற ஒன்று இறங்கி கொண்டிருந்தது. அது மேகத்தை போன்று இருந்தது. மேகத்தை போன்ற ஒரு காட்சி நான் பார்க்கிறேன். அந்த மேகத்துக்குள்ளே வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஒரு ஒளிவட்டத்தை நான் கண்டேன். உடனே அது என்னை ஆச்சரியப்பட வைத்தது. நான் அமைதியாகிவிட்டேன். மறுநாள் காலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்தித்து இரவு நடந்த விஷயத்தை நான் சொல்லி காட்டினேன். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அபூ யஹ்யாவே, நீ ஓதி இருக்க கூடாதா என்று சொன்னார்கள். பிறகு நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஓதினேன், ஓதத்தான் செய்தேன், ஆனால் குதிரை ஆட பிதட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த குதிரை எங்கேயோ என்னுடைய மகனை மிதித்து விடுமோ என்று நான் அஞ்சி ஓது நிறுத்திவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், தில்கல் மலாயிகத்து தனோ லி சௌதிக, அதுதான் மலாயிகத்துமார்கள். நீ மேலே ஒரு ஒளிவட்டத்தை பார்த்து என்று சொல்கிறீரே, மேகமூட்டமாக இருந்து அதுக்கு அந்த இடையில ஒரு ஒளிவட்டம் இருந்தது சொல்லி வானத்திலிருந்து இறங்கியது சொல்கிறீரே, அது மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ஆவார்கள். உம்முடைய சப்தத்தை, உம்முடைய அழகான அந்த சப்தத்தை கேட்டு அவர்கள் உம்மை நெருங்கி வந்திருக்கிறார்கள். வலவ் கரஅத ஹத்தா துஸ்பிஹ லஅஸ்பஹ الناس ينظرون இலைஹிம். நீ காலை அதுக்கு நீ பொறுப்படுத்தாமல், அந்த குதிரையை பொறுப்படுத்தாமல் நீ தொடர்ந்து காலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீரே, ஆனால் மற்ற மக்களும் அந்த காட்சியை பார்த்திருப்பார்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில 5018வது எண்ணாகவும், சஹீஹ் முஸ்லிம்ல 796வது இலக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பரம சகோதரர்களே, ரஹ்மத்துடைய மலக்குமாக நாம் எந்த இடத்துல குர்ஆன் ஓதும், அது நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய அறையாக இருந்தாலும் சரி, எங்க நம்ம குர்ஆன் ஓதுறோமோ அதோட சப்தத்தை கேட்டு அது நம்முடைய ரஹ்மத்தை வேண்டி அருள் வேண்டி துஆ செய்வதற்காக மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், இறங்குவார்கள். தன்னுடைய இறக்கையை நம் மீது அவர்கள் போடுவார்கள் என்பதை நாம் இது தெரிந்து கொள்கின்றோம். ஆக இது குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய 5வது பலன். 6வது பலன், எல்லா விதமான நோய்களுக்கும் இது ஷிஃபாவாக இருக்கின்றது. எல்லா விதமான நோய்களுக்கும் இது ஷிஃபா, நிவாரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பனி இஸ்ராயீலுடைய 82வது வசனம், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாம் அந்த குர்ஆனிலிருந்து எது ஷிஃபாவாக இருக்கின்றதோ, எது நிவாரணமாக இருக்கின்றதோ, அதையும் மூமின்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கக்கூடியதையும் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷிஃபா. அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்தல் லில் முஃமினீன். மக்களே, நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு உபதேசம் வந்திருக்கின்றது. மௌஇதா, உபதேசம் வந்திருக்கின்றது. வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உங்களுடைய நெஞ்சங்களில் இருப்பவைக்கு நிவாரணம் வந்திருக்கின்றது. உங்களுடைய உள நோய்களுக்கும் மருந்து, உங்களுடைய உடல் நோய்களுக்கும் மருந்து, 2 விதமான நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கின்றது என்று, அப்படிப்பட்ட ஒரு மருந்து, ஒரு நிவாரணம் உங்களுக்கு வந்திருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஹதீஸை நாம் பார்க்கின்ற பொழுது புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்ற செய்தி என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஸ்தகா யக்ரவு அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்வதாத் வ யன்ஃபது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏதாவது நோய் ஏற்பட்டால், இந்த ஹதீஸ் கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் முஅவ்வதாத்தை ஓதுவார்கள். முஅவ்வதாத்னா என்ன? முஅவ்வதாத் என்ன?
பாதுகாப்பு தேடப்படக்கூடிய என்று அர்த்தம். பாதுகாப்பு தேடப்படக்கூடிய என்று அர்த்தம். அப்ப ரசூல் முஅவ்வதாத் என்று சொல்றாங்க. அப்படியே என்ன? 3 குல் சூரா, குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், இந்த 3 சூராவை என்ன செய்வார்கள்? அவர்கள் ஓதி தன்னுடைய கைகளில் ஊதுவார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் நல்ல மாதிரி இருக்கின்றவரை தானாகவே ஓதி தானாக என்ன செய்வார்கள்? கையில் ஊதி தடவி கொள்வார்கள். ஃபலம்மஸ்தத்த வஜஅஹு குன்து அக்ரா அலைஹி வ அம்ஸஹு பியதிஹி ரஜா பரக்கத்தியா. ஆனா கடைசி நோயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வலி அதிகமான போது, வலி கடுமையான போது ரசூலுல்லாஹ் ஓத முடியல, அந்த சூறாக்களை அவர்களால் ஓத முடியல. இப்ப நான் என்ன செய்வேன்? அந்த 3 சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ் கையெடுத்து ரசூலுல்லாஹ் கையில நான் ஊதி அதையே பரக்கத்தை நாடி அவர்கள் மேல தடவுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாமே பரக்கத் தானே. ரசூலுல்லாஹ்வுடைய முடி முதல் பாதம் வரை எல்லா பரக்கத். உலகத்திலேயே ஒரு நபரை கொண்டு பரக்கத் நாட வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதர் மட்டுமே, யாரும் கிடையாது தகுதி. ரசூலுல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அவருடைய அந்த ஒரு சின்ன உச்சி இருக்கக்கூடிய முடியிலிருந்து கால் இருக்கக்கூடிய சின்ன நகம் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய மேனி முழுவதும் பரக்கத். எனவே அந்த பரக்கத்தை நாடியவளாக நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வின் தூதருடைய கைகளில் ஊதி அதை அவருடைய உடம்பில் நான் தடவுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னஹா காலத், ஆயிஷா அவர்கள் அறிவித்தார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரித அஹது மின் அஹ்லிஹி நஃபத அலைஹி பில் முஅவ்வதாத். தன்னுடைய குடும்பத்தவர்களில் யாராவது ஒருவர் நோயுற்று விட்டால் என்ன ரசூல் என்ன செய்வார்கள்? இந்த 3 சூரா மூன்று குல் சூறாக்களையும் ஓதி ஊதுவார்கள். ஊதி அந்த நோயுற்ற அந்த நபருக்கு ஓதி ஊதுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பரம சகோதரர்களே, இந்த இத்தனை விதமான பலன்கள் குர்ஆன் ஓதுவது நமக்கு இருக்கின்றது. இப்ப குர்ஆன் நம்மிடையே ஒரு 6 விஷயத்தை நம்மிடையே எதிர்பார்க்கின்றது. குர்ஆன் நமக்கு ஒரு 6 விஷயத்தை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவரை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. நாம் அவரை எழுத படிக்க தெரியாத சமுதாய மக்களிடத்தில் அனுப்பி வைத்தோம், தூதராக அனுப்பி வைத்தோம். அவர்கள் மீது என்ன செய்கிறார்? அவருடைய வேலை என்ன? அனுப்பப்பட்ட தூதருடைய வேலை என்ன? அவர்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவார். அதன் மூலம் அவர்களை என்ன செய்வார்? அவர் பரிசுத்தப்படுத்துவார். மூன்றாவதாக வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஹிக்மத் என்ற ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் மூலமாக 4 காரியங்களை செய்திருக்கிறார்கள். 1, ஓதி இருக்கிறார்கள். 2, அந்த குர்ஆன் மூலமாக மனிதர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக தலீம், அந்த குர்ஆனை பற்றிய அறிவை மக்களுக்கு ஊட்டி இருக்கிறார்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆனுடைய உள்நோக்கம் என்ன, அதனுடைய தத்துவங்கள் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து விளக்க கொடுத்திருக்கின்றார்கள். நான்காவதாக தஹ்கீம் என்ன? குர்ஆனின் படி வாழ்வதற்குண்டான ஒரு பாதை அமைத்து கொடுத்தார்கள். குர்ஆன் என்ன சொல்கிறதோ அது அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அதற்குண்டான பாதையை ரசூல் என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆனில் உள்ளது போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்று ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு பாதையை, குர்ஆனுக்குண்டான நெறியை, குர்ஆன் வழி நடக்கக்கூடிய நெறியை ரசூல் அவர்கள் உண்டாக்கி இருக்கின்றார்கள். இப்படியாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 காரியங்களை குர்ஆனை கொண்டு செய்திருக்கிறார்கள். இப்ப நம்மிடம் குர்ஆன் என்ன எதிர்பார்க்கிறது? 5 அல்லது 6 காரியங்கள் செய்வதற்கு குர்ஆன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. 1, குர்ஆனை ஓதுதல். 2வது, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குர்ஆனை கற்றுக் கொடுத்தல். 3வதாக குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படித்தல். 4வதாக அதை விளங்கி ஆய்வு செய்தல். 5வதாக அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுதல். 6வதாக அதை மனனம் செய்தல். இந்த 6 காரியங்களை குர்ஆன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. எனவே குர்ஆனை நாம் ஓதுவதோடு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் ஒரு நாள் கூட விடாமல் குர்ஆனை அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். அந்த குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் பகுதியாக ஒவ்வொரு நாட்களையும் அவர் பிரித்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு முறை ஏற்படுத்தி கொண்டார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு சஹாபாக்கள் ஒரு முறை ஏற்படுத்தி கொண்டார்கள். 7 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிற மாதிரி அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அந்த அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நிலை அமைத்துக் கொண்டார்கள். அப்ப வரலாறுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள்
எப்படி குர்ஆன் ஓதுதல் அமைத்துக் கொண்டார்கள் என்பதற்கு ஒரு விஷயம் சொல்கிறார்கள். அதாவது ஃபமி பிஷவுக் என்று சொல்வார்கள். ஃபமி பிஷவுக் அரபியில் அவர்கள் அமைத்துக் கொண்ட அந்த முறையை அரபியில் அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஃபமி பிஷவுகின் என்று சொல்வார்கள். ஃபமி என்றால் என்னுடைய நாவு, என்னுடைய வாய். பிஷவுக் என்றால் பேராவலோடு இருக்கின்றது என்று அர்த்தம். பிஷவுக் என்றால் பேராவலோடு இருக்கின்றது. என்னுடைய வாய் பேராவலோடு ஆர்வத்தோடு இருக்கின்றது என்று அர்த்தம். இப்ப பாருங்க, மொத்தம் 7 நாட்கள். ஃபா ஒரு நாள், மீம் 2வது நாள், யா 3வது நாள், பா 4வது நாள், ஷீன் 5வது நாள், வாவ் 6வது நாள், காஃப் 7வது நாள். இந்த 7 நாட்கள் குர்ஆனை வைத்துக் கொண்டார்கள். எப்படி என்ன சொல்ல வர்றேன், எப்படி சொல்கிறேன். ஃபா முதல்ல ஃபமி என்னுடைய நாவு, என்னுடைய வாய் என்று சொல்லுங்க. முதல்ல என்ன எழுத ஆரம்பிக்குது? ஃபா. ஃபா என்றால் என்னது? ஃபாத்திஹா. ஃபா என்றால் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா தனியாக விட்டுருங்க, ஃபாத்திஹாவை தனியாக விட்டுருங்க. பக்ராவில் ஆரம்பிங்க. பக்ராவில் ஆரம்பித்தால் சுப்ஹானல்லாஹ் அந்த எண்ணிக்கை எப்படி வருதுன்னு சொன்னா, முதல்ல 3 சூரா, 5 சூரா, 7 சூரா, 9 சூரா, 11 சூரா, 13 சூரா இப்படி அமைத்திருக்கிறார்கள். 3, 5, 7, 9, 11, 13. அதுக்கப்புறம் காஃப்ல இருந்து ஃபுல்லா சூரா கிட்டத்தட்ட 65 சூறாக்கள் வரும். இப்போ இதுல பாருங்க, ஃபா என்பதை ஃபாத்திஹா விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிக்கணும். யாருக்கா குர்ஆன் வரிசை தெரியுமா? குர்ஆன் வரிசை தெரியும் சொல்ல முடியுமா? குர்ஆனுடைய சூரா வரிசை, குர்ஆனுடைய சூரா வரிசை யாருக்கு தெரியும்? தெரிஞ்சு கை தூக்குங்க. சின்ன ஒரு டெஸ்ட். தெரியாதா? குர்ஆன் வரிசை, சூறாவுடைய வரிசை. ஹாஃபிஸ் வேண்டாம், ஹாஃபிஸ்கள் வேண்டாம், ஹாஃபிஸ்கள் வேண்டாம். ஹாஃபிஸ்கள் அல்லாத மற்றவர்கள் குர்ஆனுடைய சூரா வரிசை தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இல்லையா? உண்மை யாருக்கு தெரியாது? அல்லாஹ் தஆலா அனைவரையும் அவர் அருள் செய்து குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக ஆக்கட்டும். ஃபா என்பது ஃபாத்திஹா முடிஞ்சிச்சா? பக்ரால இருந்து பக்ரா, ஆல் இம்ரான், நிசா, இது 3 சூரா ஒரு நாளைக்கு ஓதுவாங்க சஹாபாக்கள். சரியா? இது எத்தனை ஜுஸ்? இது 4.25 ஜுஸ். 4.25 ஜுஸ். அடுத்து ஃபமி, 2வது எழுத்து மீம். மீம் என்ன? மாயிதா. மாயிதா, அல் அன்ஆம், அல் அராஃப், அல் அன்ஃபால், அத்தௌபா 5 சூரா. இது 2வது நாள் ஓதுவாங்க. இது எத்தனை ஜுஸ்? இது 5.5 ஜுஸ். சரியா? திரும்ப 2வது யா. யா என்ன? யானா யூனுஸ், சூரத் யூனுஸ், தௌபாவுக்கு பிறகு வரக்கூடிய யூனுஸ். மொத்தம் 7 சூரா. யூனுஸ், ஹூத், யூசுப், அர்-ராத், இப்ராஹிம், அல்-ஹிஜ்ர், அன்-நஹல். 7 சூரா. இது 3வது நாள். இது எத்தனை ஜுஸ்? இது 3.25 ஜுஸ். சரி, அதுக்கப்புறம் ஃபமி முடிஞ்சிருச்சு. ஃபமி முடிஞ்சிச்சு, என்னுடைய வாய் முடிஞ்சிச்சு. பிறகு பிஷவுகின் என்ன? பால் ஆரம்பிக்குது. பால் என்ன? பனு இஸ்ராயில். இது மொத்தம் 9 சூரா. பனு இஸ்ராயில், மரியம். யார் சொன்னா? யார் சொன்னாங்க? மரியம் சொன்னாங்களே. சொல்லுமா. பனு இஸ்ராயில் சொல்லு. அதுக்கு சொல்லுங்க. அப்புறம் பனு இஸ்ராயில், ஓகே, காஃப், மரியம், தாஹா, அவ்வளோதானா? சரி, மாஷா அல்லாஹ். இதை சொன்னானே, மாஷா அல்லாஹ். பனு இஸ்ராயில், காஃப், அல் காஃப், மரியம், தாஹா, அல் அம்பியா, அல் ஹஜ், அதுக்கப்புறம் என்ன? அல் முஃமினூன், அன்-நூர், அல் ஃபுர்கான். மொத்தம் 9 சூரா. இது எத்தனை ஜுஸ் மொத்தம்? இது 4.25 ஜுஸ். அதுக்கப்புறம் ஷவுக்ல ஷீன், ஷீன்ல ஆரம்பிக்க சூரா ஷுஅரா. அஷ்-ஷுஅரா இது மொத்தம் 11 சூரா. அஷ்-ஷுஅரா,
அல் கசஸ், ஷுரா, அந்நம்ல், அல் கசஸ், அல் அன்கபூத், அர் ரூம், லுக்மான், அஸ்-சஜ்தா, அல் அஹ்ஸாப், சபா. அல் அஹ்ஸாப், சபா, யாசீன், மொத்தம் 11 சூரா. சரியா? இது 4 ஜுஸ். பிறகு ஷவுக்கு பிறகு வாவ். வாவ் என்ன? வஸ்ஸாஃபாத் ஆரம்பிக்குது. வஸ்ஸாஃபாத், சாத், இது மொத்தம் 13 சூரா. வஸ்ஸாஃபாத், சாத், அஸ்-ஸுமர், காஃபிர் அல்லது முஃமின், ஃபுஸிலத் அல்லது ஹாமீம் சஜ்தா, அஷ்-ஷூரா, அஸ்-ஸுக்ருஃப், அத்-துகான், அல்-ஜாஃபியா, அல்-அஹ்காஃப், முஹம்மத், ஃபத்ஹ், அல்-ஹுஜராத். 13. இது மொத்தம் எத்தனை ஜுஸ்? இது 4 ஜுஸ். இதுக்கப்புறம் ஷவுக், கடைசி காஃப். காஃப்ல இருந்து கடைசி சூரா சூரத்து நாஸ் வரைக்கும் மொத்தம் கிட்டத்தட்ட 65 சூரா. மொத்த கணக்கு பாருங்க, 30 ஜுஸ். சஹாபா அமைத்துக் கொண்ட முறை இது. முதல் நாள்ல 3, ரெண்டாவது 5, 7, 9, 11, 13, அதுக்கப்புறம் காஃப் கிட்டத்தட்ட 4.25 சூரா வரும், 4.25 ஜுஸ் வரும். பரம சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படி அமைத்துக் கொண்டு 7 நாட்களில் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார். இப்போ நம்ம ஒரே நாளில் நம்ம அந்த அளவுக்கு ஈமான் உறுதியாக இருந்திருக்கு. ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளம் பலமாக இருக்கும். உள்ளம் பலமாக இருந்தால் உடலும் பலமாக இருக்கும். அப்போ உடல் பலமாக இருக்கும்போது வலிமை கூடுதலாக இருக்கும். வலிமை கூடுதலாக இருக்க போய் இவ்வளோ ஜூஸ் அவங்களால செய்ய முடியுது, இவ்வளோ சூறாக்கள் ஓத முடியுது. நம்மால் அந்த அளவுக்கு ஓத முடியாது. மொய் செய்யலாம், தப்பு இல்லை. ஓத முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸா ஒரு நாளைக்கு ஓதி முடிக்கணும். ரமதான் பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் கணக்கில் 30 நாளைக்கு 30 ஜூஸ் நம்ம ஓதி முடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எப்பொழுதும் குர்ஆனோடு நாம் சங்கமிப்போம். குர்ஆனோடு நம்முடைய உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். குர்ஆன் நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து குர்ஆனோடு உறவு பாராட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அருள்வானாக என்று கூறி, குர்ஆனுடைய சமுதாயமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தை அவர்கள் உருவாக்க நாடினார்களோ அப்படி சமுதாயம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சமுதாயத்துடைய பின்தொடர்கள் தான் நாம். எனவே குர்ஆனுடையவர்களாக நாம் மாறுவோம். குர்ஆனோடு உறவு கொள்வோம், குர்ஆனோடு சங்கமிப்போம். அதனால் உயிரடைவோம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உயர்வு நம்மை அது குர்ஆன் மூலமாக வந்தடையும் என்று கூறிக்கொண்டு, அல்லாஹ் என்னையும் உங்களையும் நல்ல முறையில் பாதுகாத்து கடைசி மூச்சோடு நம்மையும் நம்முடைய ஈமானோடு நம்மை பாதுகாத்து முழுமையான பூர்ணமான ஈமானோடு மன்னிக்க செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு முடிக்கின்றேன். ஆதாம் நைந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.